கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி ஆளுநரை சந்தித்து இபிஎஸ் மனு அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முன்னதாக கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றம் வந்திருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் இபிஎஸ் தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டார்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக இன்றும் சட்டமன்றத்தில் பிரச்சினையை எழுப்ப அதிமுக திட்டம் தீட்டியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், இது தொடர்பான விவரங்கள் நீங்க பதிவு செய்யலாம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்திற்கு எதிராக அதிமுக தரப்பில் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற முதன்மையான கோரிக்கைகளோடு கடந்த ஒரு வார காலமாக அதிமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. குறிப்பாக பேரவை நடவடிக்கைகளில் அதிமுக கேள்வி நேரத்திற்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை முன்வைத்து விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து தொடர்ந்து வெளிநடப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன்படி இன்று நடைபெறக்கூடிய மானிய கோரிக்கை விவாதத்திலும் கேள்வி நேரத்திற்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து அதிமுக சார்பில் முழக்கம் எழுப்ப இருக்கின்றார்கள். அதிமுகவின் கோரிக்கை ஏற்கப்படாத பட்சத்தில் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டு ஆளுநரை சந்தித்து முறையிடுவதற்கும் அதிமுக தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு அதிமுக தரப்பினர் 11:45 மணிக்கு வரலாம் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளோடு இணைந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு தமிழக அரசுக்கு ஆளுநர் அழுத்தம் தர வேண்டும், உள்துறைக்கு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு சம்பவம் தொடர்பாக உள்துறைக்கு ஆளுநர் பரிந்துரைக்க வேண்டும் என்கின்ற முதன்மையான கோரிக்கையோடு ஆளுநர் மாளிகையில் அதிமுக தரப்பில் புகார் மனு வழங்க இருக்கின்றார்கள். குறிப்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் செல்ல திட்டமிட்டிருக்கின்றார். அதாவது பேரவை 9:30 மணிக்கு தொடங்கியவுடன் அதிமுகவினர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்று முழக்கம் எழுப்பி அதன் பிறகு வெளிநடப்பு செய்து ஆளுநர் மாளிகைக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர்.